வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பொருந்தா இணையை சுட்டுக. வெச்சுப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, உழிஞைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை. இதுல வெச்சுப்பூ சிவப்பு அப்படிங்கிறது கரெக்டு. நொச்சிப்பூங்கிறது பச்சை கலர்ல இருக்காது. நொச்சிப்பூங்கிறது நீல நிறத்துல தான் இருக்கும். இது ஸ்கூல் புக்ல இலக்கணத்துல கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பூ இருக்குன்னு அதுல இருந்து கேட்டிருக்காங்க. நொச்சிப்பூ நீல நிறத்துல தான் இருக்கும். உழிஞைப்பூங்கிறது மஞ்சள் கரெக்டு. தும்பைப்பூங்கிறது வெள்ளை கரெக்ட். தும்பைப்பூங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளையாருக்கெல்லாம் பிடிச்சு வைப்பாங்கல்ல, அதான் தும்பப்பூம்பாங்க. அப்போ நொச்சிப்பூங்கிறது நீல நிறம். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். புரிசைனா மதில், மாகால் கடல், புழைனா சாளரம், நேமம்னா அங்காடி. இதுல புரிசை மதில் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா மாகால் அப்படிங்கிறதுக்கு கடல் வராது, காற்று அப்படி இல்லைன்னா தென்றல், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. புழைனா சாளரம், நேமம்னா அங்காடி. நிறைய அறிஞர் பொருட்கள் தான் பொருந்தா சொல்லி கிடையாது கொடுக்குறாங்க. அதனால ஸ்கூல் புக்ல உள்ள எல்லாத்தையும் தரவா படிச்சுக்குங்க, அப்போதான் இதை சால்வ் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியாகவும் ஆன்சர் அடிக்க முடியும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைக்கடல். இது மூணுமே பண்பு தொகையில வரும். இந்த அலைக்கடல்ங்கிறது வினை தொகையில வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்போ இதெல்லாம் பண்பு, இது வினை, ஏன்னா முக்காலத்துக்கும் வரும் அது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. கோலம் அழகு. கூலம்னா தானியம், குழவினா குழந்தை, கூரைனா புடவை. இதுல கோலம் அழகு அப்படிங்கிறது கரெக்ட். குழவி குழந்தைங்கிறது கரெக்டான மீனிங். கூரை புடவைங்கிறது கரெக்ட். ஆனா கூலம்னா தானியம் வராது, கூலம்னா அரிசியை மட்டும்தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ இதுல பிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். ஆனா அதுக்குள்ள மீனிங் தப்பா இருக்கு. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், அழகு, வீடு, இல்லம். இதுல உள்ளம், வீடு, இடம் எல்லாமே ஏதோ ஒரு இடத்த குறிக்கிறது. இந்த அழகுங்கிறது பண்பை குறிக்கிறது. அப்போ பி தான் இது கரெக்டான ஆன்சர். தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்ற இதழ்கள் கொடுத்திருக்காங்க. நா பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூது, பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு, மீ ராஜேந்திரன் நவ இந்தியா அனுமன். அப்போ பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூதுல ஒர்க் பண்ணல. அவர் எதுல ஒர்க் பண்ணாரு? நவ இந்தியாவும் ஹனுமன் தான் நடத்தினாரு. அப்போ இது தப்பு. பாரதியார் இந்தியா விஜயா அப்படிங்கிறது கரெக்ட். பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிறது கரெக்ட். மீ ராஜேந்திரன் தான் அன்னம் விடு தூது நடத்தினாரு. அப்போ இது தப்பு. அப்போ 1-3 தான், சாரி 1-4 தான் தப்பு. அடுத்தது பொருந்தாத இணையை காண்க. நசைனா அது அறிஞர் பொருள் கொடுத்துருக்காங்க. நசை விருப்பம், பிடி ஆண் யானை, கை ஒரு வகை மரம், பொலிக்கும்னா உரிக்கும். இதுல நசை விருப்பம் அப்படிங்கிறது கரெக்ட். பிடினா ஆண் யானை கிடையாது, பிடினா பெண் யானை. அது மாதிரி கையினா ஒரு வகை மரம் கிடையாது, யான்னா தான் ஒரு வகை மரம் வரும். அப்போ அதுவும் தப்பு. பொலிக்கும்னா உரிக்கும்ங்கிறது கரெக்ட். அப்போ இதுல தப்பா இருக்கிறது 2-3 பி தான். குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், இல்லம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது இல்லம் அப்படிங்கறதுதான் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுல பொருந்தல. மற்றது ஐவகை நிலங்கள்ல வரும். பொருத்தமில்லாத இணை. இன்மைனா இன்பம், திண்மைனா வலிமை, ஆழினா கடல், நோன்மைனா தவம். இதுல இன்மை அப்படிங்கிறது இன்பம் கிடையாது, துன்பம்னு வரும். அப்போ ஏங்கிறது தான் இதுல தப்பு. திண்மைனா வலிமை கரெக்ட், ஆழினா கடல், நோன்மைனா தவம். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், நாதகுத்தனார் குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. அப்பனா திருத்தக்க தேவர் வளையாபதி எழுதல, திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி தான் எழுதியிருப்பாரு.
அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் கரெக்ட். நாதகுத்தனார் குண்டலகேசி கரெக்ட். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை தான் எழுதியிருக்காரு. இப்போ மூணுமே இது கரெக்ட். இந்த ஒண்ணுதான் தப்பு. வேறுபட்ட இணை எது? முசிறி பேரியாறு, வெனிசு மார்க்கோ போலோ, கொற்கை தாமிரபரணி, காவிரி பூம்பட்டினம் காவிரியாறு. இப்போ இது பேரு பாக்குறப்போ நமக்கு வந்து எது எந்தெந்த ஆறு எதோடதான் மேட்ச் பண்ணுவோம். ஆனா அப்படி கிடையாது. இது மூணுமே வந்து ஆறு, அதுக்கப்புறம் அங்க வணிகம் பண்ண சம்பந்தப்பட்டது. அதாவது வெனிசு மார்க்கோ போலோங்கிறது ஒரு ஆளை குறிக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். தான் டிஃப்ரெண்டா இருக்குது. வேறுபட்ட இடம் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அதை பார்த்தா அடிக்கணும் நம்ம. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிக. மரக்கலம், வங்கம், அம்பி, திமில், புணரி. இது முக்கியமா பார்த்துங்க. நிறைய பரீட்சையில இருந்து குழப்புற மாதிரியே கேட்குறாங்க. இந்த வங்கம், அம்பி, திமில் மூணுமே வந்து மரக்கலத்தை குறிக்கிறது. இந்த புணரி இருக்கு தெரியுங்களா, இது வந்து கடலை குறிக்கிறது. அப்போ இந்த டி தான் கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதுல பாத்தீங்கன்னா சுகம், கிள்ளை, தத்தை இது மூணுமே வந்து கிளிய குறிக்கிறது. இந்த வெறுப்பு இருக்கு தெரியுங்களா, இது என்னன்னா மலையை குறிக்கிறது. இந்த சுகம்ங்கிறது குழப்பம், சுகம்னா கிளிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. வெறுப்புனா மலைன்னு அர்த்தம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாண்டியர் கொற்கை, சோழர் காவிரி பூம்பட்டினம், பல்லவர் விசாகப்பட்டினம், சேரர் முசிறி. பாண்டியர் கொற்கை தெரியும், சோழர் காவிரி பூம்பட்டினம் தெரியும். ஆனா பல்லவர் வந்து விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினங்கிறது ஆந்திரால இருக்கு. அப்ப இது தப்பு. பல்லவர் வந்து மாமல்லபுரம், மகாபலிபுரம் அதுதான் வருவாங்க பல்லவர்கள். குடைவரைகள் கோயிலாம் படிச்சிருப்போம் நம்ம. அப்போ பொருந்தாத இணை எதுனா சி. இனத்தின் சேராத ஒன்றை சுட்டுக. திருப்பி வருது பாருங்க. அம்பி, ஃபர்ரி, திமில், புணரி. இதுல அம்பி, ஃபர்ரி, திமில் மூணுமே வந்து மரக்கலத்தை குறிக்கிறது. புணரிங்கிறது வந்து கடலை குறிக்கிறது. டி தான் இனத்தில் சேராத ஒன்று. கீழ்காணும் சொற்களுக்குள் யானை என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? கரினா யானைன்னு வரும், களிறுனா யானை வரும், வேழம்னா யானைன்னு வரும், கேழல் அப்படிங்கிறது யானையை குறிக்காது. எதை குறிக்கும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் டி. கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? வேதியர் ஒழுக்கம், சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம், தமிழ் இயக்கம். இது மூணுமே வீரமாமுனிவர் எழுதினது. தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் எழுதினது. அதனால இது ஒண்ணுதான் பொருந்தாதது. இதுல பின்வருவனவற்றுள் எவை இணை இல்லை? நம்ம பாக்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ரொம்ப முக்கியமா பார்த்துங்க. இதுல இருந்து ரிப்பீட் ஆகும் கொஸ்டின். முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், முதல் பரணி தக்கையாக பரணி, முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், முதல் உலா திருக்கைலாய ஞான உலா. அப்போ முதல் கலம்பகங்கிறது நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது கரெக்ட். முதல் பரணிங்கிறது தக்கையாக பரணி கிடையாது. முதல் பரணிங்கிறது கலிங்கத்து பரணி. ஓ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் கரெக்ட். முதல் உலா திருக்கைலாய ஞான உலாங்கிறது கரெக்ட். பொருந்தாத பெயரை சுட்டுக. பிங்களம், திவாகரம், சூளாமணி, சூடாமணி. அப்போ பிங்களம், திவாகரம், இந்த சூடாமணி அப்படிங்கிறது வந்து இலக்கண நூல்கள். இந்த சூளாமணிங்கிறது வந்து ஐஞ்சிறு காப்பியம், ஐஞ்சிறு காப்பியத்துல வர்றது. அதனால இதுல பொருந்தாத எதுனா சூளாமணி தான். பொருந்தாத இணையை சுட்டுக. கூரைனா அறுவை, துகில் அகில், கலிங்கம் காழகம், உடை புடவை. இதுல
எது தப்புனா, இந்த துகில், கூரை, கலிங்கம், உடை எல்லாமே ட்ரெஸ்ஸ குறிக்கிறது. ஆனா இந்த அகில் இருக்குது தெரியுங்களா? இந்த அகில் வந்து மரம் குறிக்கிறது. அது துகிலுக்கு வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் அதுல பொருந்தாதது. மத்ததெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸ குறிக்கிறதா வரும். பின்வருவன தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து எழுதுக. செம்மை, பசுமை, கருமை. இது வந்து வெம்மை. அப்போ செம்மை, பசுமை, கருமை இது எல்லாமே பண்பை குறிச்சு வரும். ஆனா இந்த வெம்மை இருக்கு தெரியுங்களா, இது பண்பை குறிக்காது. சுத்தி இருக்கிற அந்த வெப்பநிலையை குறிக்கிறது இது. அதனால வெம்மைங்கிறது தான் பொருந்தாத இணை. பொருந்தாத இணையை கண்டறிக. தினம்னா நெருநல்னா நேற்று, செல்வர்னா நல்லவர், மாறன்னா மன்மதன். இதுல தினம் நாள் அப்படிங்கிறது கரெக்ட், நெருநல்னா நேற்றுங்கிறது கரெக்ட். ஆனா செல்வர்னா நல்லவருங்கிறது தப்பு. மாறன் மன்மதன்கிறது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுல பொருந்தாத இணை. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? அகரு, அலர், முகை, வி. இது படிச்சிருப்போம், நம்ம 6 பருவம் படிச்சிருப்போம். இதுல அகருங்கிறது தான் வராது. பொருந்தா இணையை கண்டறிக. சுவடினா நூல், வெய்யோன்னா திங்கள், செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். இதுல இந்த வெய்யோங்கிறது திங்கள் வராது, ஞாயிறுன்னு வரும். ஞாயிறு பகலவன் வரும். அப்போ இதுல பொருந்தாத இணை எதுனா பி தான் பொருந்தாத இணை. மத்த மூணுமே கரெக்ட். சுவடினா நூலு, செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். பொருந்தாததை சுட்டுக. வாதம், ஏமம், பித்தம், சீதம். இதுல வாதம், பித்தம், சீதம் இந்த மூணுமே சித்த மருத்துவத்துல வர்றது. இந்த ஏமம் அப்படிங்கிறது நம்ம இலக்கண நூல்ல படிச்சிருக்கோம். ஏமம்னா பாதுகாப்பு. அது இதுல சேராது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாத இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பவ்வம், பறவை, புணரி, திமிழ். இதுல திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. பவ்வம், பறவை, புணரி மூணுமே வந்து கடலை குறிக்கிறது. திமிழ் அப்படிங்கிறது வந்து மரக்கலத்தை குறிக்கிறது. இருக்கும் கரெக்டா படி. கடலுக்கும் மரக்கலத்துக்குள்ள வித்தியாசம். இதுதான் பொருந்தாத இணை. மரக்கலம் சொல்லலாம், படகுன்னு சொல்லலாம், வெண்குடம். பொருந்தா சொல்லை தேர்க. அம்பி, பறவை, வாரணம், கடல். பாத்தீங்கன்னா இந்த பிசிடி மூணுமே வந்து கடலை குறிக்கிறது. அம்பி அப்படிங்கிறது வந்து படகு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க. பாந்தல், உரகம், முழை, பன்னகம். இப்போ பாந்தல்னா பாம்பு கரெக்ட், உரகம்னா பாம்பு தான். இந்த முழைனா மட்டும் குகையை குறிக்கும், பாம்பை குறிக்காது. பன்னகம்னா பாம்பு கரெக்ட். அப்போ பொருந்தாத இணை எதுன்னா சி. கடலை குறிக்காத சொல்லி கண்டறிக. பவ்வம், புனை, புணரி, பறவை. இப்போ பவ்வம், புணரி, பறவை மூணுமே கடலை குறிக்கிறது. புனை அப்படிங்கிறது வந்து தெப்பம் அப்படிங்கிற மீனிங்ல வரும். டி தான் இதுல கடலை குறிக்காத சொல். பொருந்தா இணையை கண்டறிக. நூல்னா வரை, தாள் வணங்கு, கலை பறி, நார்கிழி. அப்போ தாள்னா வணங்கு கரெக்ட், கலைனா பறி கரெக்ட், நார்னா கிழி கரெக்ட். நூல்னா வரைங்கிறது வராது, நூல்னா படிக்கிறது வரும். ஏதான் இதுல பொருந்தாத இணை. பொருந்தா சொல்லை கண்டறி. ஃபர்ரி, திமிழ், புணரி, வங்கம். இதுல ஃபர்ரி, திமிழ், புணரி மூணுமே வந்து மரக்கலத்தை குறிக்கிறது. மரக்கலம் படகை குறிக்கிறது. இந்த வங்கம்ங்கிறது வந்து கடலை குறிக்கிறது. அப்போ டி தான் பொருந்தாத இணை. பொருந்தா தொடரை கண்டறிக. ஒருத்தார் பொறுத்தார், அஞ்சாமை துஞ்சாமை, அறிவுடையார் அறிவிலார், வையார் வைப்பர். இது எல்லாமே வந்து ஆப்போசிட் மீனிங்ல வந்திருக்குது.
ஒருத்தார் பொறுத்தாருங்கிறது கரெக்டான ஆப்போசிட் தான். அஞ்சாமை துஞ்சாமைங்கிறது வராது. அஞ்சாமைனா அஞ்சுதல்னு வரணும். அப்போ இது தப்பு. அறிவுடையார் அறிவிலாருங்கிறது கரெக்டு. வையார் வைப்பார் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ பி தான் அதில் பொருந்தாத இணை. கான் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக. கான்னா வினையெச்சம் எதுனா வரும்? கண்டுன்னு வரும். கான்னா கண்டுன்னு வரும். பொருந்தா இணையை கண்டறிக. ஏடகம் பண்டாரம், மகால் மனை, ஆறு வழி, மருங்கு இடை. இதுல ஏடகம்னா பண்டாரம் அப்படிங்கிறது வராது. ஏடகம்னா நூலகம் அப்படிங்கிற மீனிங்ல வரும். மாகால் மனைங்கிறது கரெக்ட். மாகால்னா காற்று, மக்கால்னா மனை, ஆறு வழி கரெக்ட், மருங்கு இடை கரெக்ட். அப்போ பொருந்தாத இணை எதுன்னா ஆப்ஷன் ஏ. பொருந்தா இணையை கண்டறிக. அரி திருமால், உரம் சக்தி, ஓதி கலங்கி, கவினா கிழமை. அப்போ அரி திருமால் கரெக்டு, உரம் சக்தி அப்படிங்கிறது கரெக்டு, ஓதி கலங்கி அப்படிங்கிறது கரெக்டு, கவினா கிழமை அப்படிங்கிறது வராது. கவினா புலமை, அப்படி இல்லைன்னா கவிதை பாடல் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும் அதில். அப்போ ஆப்ஷன் டி தான் அதில் பொருந்தாத இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக. அவன், எவன், இவன், உவன் வரும். அப்போ இதில் எது தப்பா வரும்னா எவன்கிறது தான் தப்பு. ஏன்னா ஆ ஈ ஊங்கிறது சுட்டு பேர்ல வரும், ஏங்கிறது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தா சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. இனிப்பு, கசப்பு, இளிவரல், புளிப்பு. இந்த இனிப்பு, கசப்பு, புளிப்புங்கிறது சுவையை குறிக்கிறது, சுவையில வரும். இந்த இளிவரல்ங்கிறது வந்து நவரசத்துல ஒன்றா வர்றது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாத சொல். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. காவிரி, பாலாறு, கங்கை, வைகை. மூணுமே தமிழ்நாட்டில் உள்ளது. இது வெளிலேருந்து வர்றது. அப்போ ஆப்ஷன் சி கங்கை தான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. மாணிக்க வாசகர், பேயாழ்வார், ஆண்டாள், பூதத்தாழ்வார். இதுல மாணிக்க வாசகங்கிறது சிவனை கும்பிட்டவங்க, சைவத்துல இருந்தவர். பேயாழ்வார், ஆண்டாள், பூதத்தாழ்வார்லாம் திருமாலை கும்பிட்டவங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சதுரம், செவ்வகம், வட்டம், நீளம். இதுல சதுரம், செவ்வகம், வட்டம்னா 2 டைமென்ஷன்ல உள்ளது, 2Dம்பாங்க. நீளம்ங்கிறது வந்து 1 டைமென்ஷன்ல வர்றது, நீளம் அகலம் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதுல பொருந்தாத சொல் அப்படின்னா அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். மகர சங்கராந்தி, லோரி, போகி, உத்தராயன். இந்த மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன்கிறது வந்து பொங்கல் பண்டிகைக்குள்ள இந்தியாவில் உள்ள வெவ்வேறு மாவட்டங்கள்ல சொல்ல போற பேரு. ஆனா அந்த போகிங்கிறது பொங்கலை குறிக்காது, பொங்கலுக்கு முன்னாடி உள்ள ஒரு நாளை குறிக்கும். அதனால இந்த போகிங்கிறது தான் வந்து இதுல பொருந்தாத சொல். பொருந்தா வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இதுல முறுக்கு உண்டார்னு வரக்கூடாது, முறுக்கு தின்றார்னு வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத வினை மரபு. கீழ்காணவற்றில் பொருந்தவில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. நற்றிணை, கலித்தொகை, பரிபாடலாம் 8 தொகையில வரும். பத்துப்பாட்டுங்கிறது பல நூல்களோட தொகுப்பு. அதனால பத்துப்பாட்டு தான் இதுல வந்து பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மலையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர். மலையூர், காட்டூர், மருதூருங்கிறது நம்ம ஊர்ல உள்ளது. மணிப்பூருங்கிறது ஒரு தனி மாநிலம். அதனால சி தான் அதுல பொருந்தாத சொல். குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. சார்பு, மருந்து, காசு, பசு. இது மூணும் பாத்தீங்கன்னா குற்றியலுகரத்துல வரும். இந்த பசுங்கிறது வந்து முற்றியலுகரத்துல வரும். அதனால இந்த பசுங்கிறது தான் வந்து பொருந்தாத இணை.
பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயல்பு. இசைவுங்கிறது தான் பொருந்தா சொல். மற்றதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். மோனை, எதுகை, இயல்பு, தொடை, அது இதுன்னு படிப்போம் நம்ம. இந்த இசைவுங்கிறது தான் இதில் பொருந்தாதது. பொருந்தாததை கண்டறிக. வெண்டைக்காய், தண்ணீர் தொட்டி, அத்திக்காய், ஆலங்காய். வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய் அப்படிங்கிறது வந்து காய்களை குறிக்குது. தண்ணீர் தொட்டிங்கிறது தான் அதில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி தான் அதில் பொருந்தாத சொல். பொருந்தா இணையை தெரிவு செய்க. பாசவர், நெய்பவர். ஓசுனர், எண்ணெய் விற்பனர். கண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. இதுல பாசவர் அப்படின்னா நெய்பவர் வராது. என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக. அமுதமொழி, அடிமலர், பூவிரல், முத்துப்பல். அமுதம் போன்ற மொழி, பூ போன்ற விரல், முத்து போன்ற பல். எல்லாமே வந்து உவமையில வரும். இந்த அடிமலருங்கிறது வந்து உருவகம். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை தெரிவு செய்க. ஓதல், விளக்கு, படா, கொடுப்பதுவும். இந்த ஓதல், படா, கொடுப்பதுவும் இது எல்லாமே வந்து அளபடையில வர்றது. இந்த விளக்குங்கிறது அளபடையில வராதது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. என்னன்னா அளபடைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இது மூணுமே வந்து பண்பை குறிக்கிறது. எளிமைங்கிறது வந்து பண்பை குறிக்காது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சேர்ப்பன், சேர்த்தியர், பரதன், பரத்தியர். சேர்ப்பன் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனா சேர்த்தியர் அப்படிங்கிறது வராது. இதுக்கு நுழைச்சியர் அப்படிங்கிறது வரணும். சேர்த்தியர்ங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ இதுல பி தான் வந்து பொருந்தாத இணை. பரதன், பரத்தியர்ங்கிறது கரெக்டு. பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது, திணைவழு. கபிலன் பேசினான், பால்வழு. குயில்கள் கூவியது, என்வழு. கமலா சிரித்தாய், காலவழு. இதுல வந்து அரசன் வந்தது அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணை வந்திருக்குது. அப்போ இது கரெக்டு. கமிலன் பேசினாள் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் வந்திருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு. குயில்கள் கூவியது, குயில்கள் கூவியதுங்கிறது வந்து இது ஒருமை பன்மையில வருது. இப்போ இதுவும் கரெக்டு. கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது வந்து காலவழு அப்படிங்கிறது வராது. இது வந்து இடவழுல வரும். தன்மை பன்மைம்போம்ல, அந்த இடவழுல வரும். ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. 5 கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை ஆகு பெயர். 5 கிலோங்கிறது எடுத்தல் கரெக்டு. 4 லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவை ஆகு பெயர் கரெக்டு. 3 மீட்டர் அப்படிங்கிறது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர் கரெக்டு. இந்தியா வென்றதுங்கிறது வந்து ஓமை ஆகு பெயர். அது வந்து தப்பு. இந்தியா வென்றது வந்து இடவாகு பெயர்ல வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. பொருந்தாத இணையை கண்டறிக. மேதினா எருமை, சந்தம்னா அழகு, கோதில்னா பசு, அங்கணர்னா சிவன். மேதி எருமைங்கிறது கரெக்டான மீனிங். சந்தம் அழகுங்கிறது கரெக்டு. கோதில்னா பசு வராது. கோதில்னா எருமை. அங்கணர்னா சிவன்கிறது கரெக்ட். அப்போ பொருந்தாது எதுனா சி தான் பொருந்தாதது. பொருந்தாத இணையை கண்டறிக. ஈண்டு இவ்விடம், காண்டகுனா காணத்தக்க, இருப்பானினா இரும்பாணி, கீண்டுனா அடித்து. ஈண்டு இவ்விடம்ங்கிறது கரெக்டு. காண்டகு காணத்தக்கங்கிறது கரெக்டு. இருப்பானினா இரும்பாணி கரெக்டு. கீண்டுனா பிளந்துன்னு வரணும். அடித்தின்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சுவை பண்பு. காரம், சதுரம், புளிப்பு, இனிப்பு. சதுரம் தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுல வந்து
மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். கிளிஞ்சல்ங்கிறது தான் பொருந்தாது. மற்ற மூணுமே வந்து நவரத்தினங்கள்ல வரும். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிதல். காலதர், சாளரம், சன்னல், கொட்டில்கள். காலதர், சாளரம், ஜன்னல்ங்கிறது வந்து ஜன்னல்களை குறிக்கிறது. கொட்டில் வந்து ஜன்னலை குறிக்கிறது கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் எது? திங்கள், ஞாயிறு, இந்து, மதி. திங்கள், இந்து, மதி அப்படிங்கிறது வந்து நிலவை குறிக்கிறது. ஞாயிறுங்கிறது வந்து சூரியனை குறிக்கிறது. ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. கீழ்கணவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி. எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும், கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பரு. கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுதே. சேற்று நன்று சேற்றை குடைத்து ஏற்றடைக்குதே. இது மூணுமே வந்து குற்றால குறவஞ்சில வர்றது. ஆனா இது வந்து குற்றால குறவஞ்சில வர்றது கிடையாது. ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். திருமந்திரம் சைவ திருமுறைகளுள் 10வது திருமுறை. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பறை மதக சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். அப்போ சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர்ங்கிறது கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை அப்படிங்கிறது கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறது கரெக்டு. மதங்க சூளையமணியை இயற்றியவர் வந்து மறைமலை அடிகள் கிடையாது, விபுலானந்தர். அவர் தான் வந்து மதங்க சூளாமணியை இயற்றினாரு. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. கெடா, அரங்கம், எடுப்பதுவும் தழி. அதே மாதிரி இது மூணுமே அளபடை. இது அளபடை கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. பொருந்தா இணையை கண்டறிக. பையுள்னா இன்பம், பணவன்னா அந்தணன், விபுதர்னா புலவர், அல்குனா இரவு. பையுள்னா இன்பம் கிடையாது. பையுள்னா வந்து துன்பம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. பணவன்னா அந்தணன் கரெக்டு, விபுதர்னா புலவர் கரெக்டு, அல்குனா இரவு அப்படிங்கிறது கரெக்டு. பொருந்தா சொல்லை தெரிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. இதுல கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகைங்கிறது கரெக்டு, நறுந்தொகைங்கிறது வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. பொருந்தாத இணையை கண்டறி. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், எண்குனா புவி, மறைனா மான். அப்போ மேதி எருமைங்கிறது கரெக்டு, கேசரி சிங்கம்ங்கிறது கரெக்டு, எண்குனா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறை மான்ங்கிறது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. பொருந்தா தொடரை கண்டறிக. நெடுந்த பிறப்பாய் விடும், பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும், ஏதப் படிப்பாக்கறிந்து செல்வத்து பயனை ஈதல். இது மூணுமே திருக்குறள்ல உள்ளது. செல்வத்து பயனை ஈதல்ங்கிறது புறநானூறுல உள்ளது. அப்போ டி தான் அதுல பொருந்தாத இணை. பொருந்தா இணையை கண்டறிக. அரும்பு, முட்டு, முகை, மலர், அறிவை, தெரிவை, அலர், வி. இந்த அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், விங்கிறது மலர்ல உள்ள 6 பருவத்துக்கு வர்றது. இந்த அறிவை, தெரிவைங்கிறது வந்து பெண்களை குறிக்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. பொருந்தா இணையை கண்டறிக. அனல், அனலா, காயல், போக், மயில், மயூரா, அரிசி, ஒரைசா. இது எல்லாமே வந்து அப்போ உள்ள காவிரி பூம்பட்டினத்துல வந்து பேசப்பட்ட மொழிகள். இந்த காயல், போகுங்கிறது வந்து தவறான பொருந்தாதது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. இணையை கண்டறிக. தமக்கு அப்படின்னா மருத்துவர் தாம், பழம்பகைனா நட்பாதலில், தம் கண்ணீர்னா செய்யாறு மானாவினை, பின்னின்னா அப்படின்னா பேதையார் நட்பு. இதுக்கு என்ன ஆப்ஷன்னா பின்னின்னான்னா பேதையார் நட்பு அப்படிங்கிறது வராது. பின் நீர அப்படிங்கிறது தான் பேதையார் நட்பு. இது என் குரல் வந்து முழுமையா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. மற்ற மூணுமே கரெக்டான மீனிங்ல இருக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. புவி ஞாலம், இகல் பகை, விரை தளர, அல்னா இருள். புவி ஞாலம்ங்கிறது கரெக்டு, இகல் பகை கரெக்டு, விரைனா விரைவாக வேகம் அப்படின்னு வரணும், தளர அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது.
பொருந்தா இணையை கண்டறிக. அவகாசம் நாள் தள்ளீடு அப்படிங்கிறது கரெக்ட். சமூக தீர்வு அமைப்பு அப்படிங்கிறது வராது. மகாசபை பேரவை அப்படிங்கிறது கரெக்ட். மகஜர்னா விண்ணப்பம்ங்கிறது கரெக்ட். இதுல சமூக தீர்வு அமைப்புங்கிறது தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.